கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அருமையான வண்டி கடை மசாலா சுண்டல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ சாயந்தரம் செய்கிறோம் அப்படின்னா காலையிலேயே பட்டாணியை நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் சாயந்தரம் செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். பட்டாணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு கொஞ்சம் பட்டாணி குலைவாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு போடணும், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை இப்போ நம்ம நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பட்டாணி வேகிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 1 வெங்காயம், 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பேஸ்ட்டை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கடு உளுந்த சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சோம்ல பேஸ்ட்டு, அதையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லா தண்ணிலாம் ஊற்றி அலசிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறோம், அதனால் இதில் லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம செஞ்ச அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கோம்ல பட்டாணி, அதை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதில் அடியில் தண்ணி இருக்கும், அதையும் இதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மசாலாவோட சுண்டல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் அந்த பட்டாணியில் சேரும். நம்மளோட மசாலா சுண்டல் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கணும். ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம். எந்தில் கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருக்குது, அதனால நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட மசாலா சுண்டலை பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் நம்ம பொடியாக துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின மாங்காய், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாங்காய் போட்டால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.